அனைவருக்கும் வணக்கம். இது வீட்டு டிஎன்பிஎஸ்சி சட்டத்திருத்தம் தொடர்பான சட்டப்பிரிவு எப்பகுதியில் உள்ளது? சட்டத்திருத்தம் தொடர்பான சட்டப்பிரிவு எப்பகுதியில் உள்ளதுன்னா பகுதி 20 சட்டப்பிரிவு 368 தான் சட்டத்திருத்தம். அமெண்ட்மெண்ட் தொடர்பான சட்டப்பிரிவு மற்றும் பகுதி. அமெண்ட்மெண்ட் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா மாற்றம், சிறு மாறுதல், மேம்படுத்துதல். அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் வகைகள். அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் வகைகள் 3 வகைகளில் அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் தொடர்பான சட்டப்பிரிவு எப்பகுதியில் உள்ளதுன்னா பகுதி 20 சட்டப்பிரிவு 368 சொல்லுது. அமெண்ட்மெண்ட் என்ற சொல்லின் பொருள் என்னன்னா மாற்றம், சிறு மாறுதல், மேம்படுத்துதல். இதுதான் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற சொல்லின் பொருள். அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் வகைகள் யாவைனா 3 வகைகளில் அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் செய்யப்படுகிறது. இது தென்னாப்பிரிக்காவிலிருந்து அரசியலமைப்பு சட்டத்திருத்த நடைமுறைகள் பெறப்பட்டது. இந்திய அரசியலமைப்பிற்கு 3 வகைகள்: சாதாரண அறுதி பெரும்பான்மை, நாடாளுமன்றத்தினுடைய சாதாரண அறுதி பெரும்பான்மை, நாடாளுமன்றத்தினுடைய சிறப்பு அறுதி பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மை பாதிக்கு மேற்பட்ட மாநில சட்டமன்ற ஒப்புதல். இந்த 3 வகைகளில் தான் அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் செய்யப்படுகிறது. அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் 3 வகைகளில் செய்யப்படுகிறது. சட்டத்திருத்தம் தொடர்பான சட்டப்பகுதி எப்பகுதியில் உள்ளதுன்னா 20வது பகுதி சட்டப்பிரிவு 368. அமெண்ட்மெண்ட் என்ற சொல்லின் பொருள் என்னன்னா மாற்றம், சிறு மாறுதல், மேம்படுத்துதல். அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் வகைகள் ஏன்னா 3 வகைகளில் செய்யப்படுது. அதுனா சாதாரண அறுதி பெரும்பான்மை, 2 சிறப்பு அறுதி பெரும்பான்மை, 3 அறுதி பெரும்பான்மை மற்றும் பாதிக்கு மேற்பட்ட மாநில சட்டமன்றத்தில் ஒப்புதல். அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்தில் மட்டுமே நிறைவேற்ற முடியும். நாடாளுமன்றம் தான் அதுக்கு அதிகாரம் உடையது. அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் மாநிலங்களில் ஒன்றும் பண்ண முடியாது. அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் செய்ய இயலாது. நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் சட்டத்திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். நாடாளுமன்றத்தில் அவைக்கு வருகின்ற உறுப்பினர்களில் 3/2 பங்கு உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தால் மட்டுமே குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்ப வேண்டும். இதுதான் அரசியலமைப்பு சட்ட திருத்த நடைமுறைகள் 3 வகைகளில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. சிறு குறு அரசியலமைப்பு எனப்படுவது எது அப்படின்னா 42வது சட்டத்திருத்தம் சிறு குறு அரசியலமைப்பு எனப்படுகிறது. 42வது சட்டத்திருத்தம் சிறு குறு அரசியலமைப்பு எனப்படுகிறது. எம்என் வெங்கடாச்சலயா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுதுன்னா 2000 ஆண்டு எம்என் வெங்கடாச்சலயா குழு அமைக்கப்பட்டது. எம்என் வெங்கடாச்சலயா குழு அமைக்கப்பட்டது எதற்காகனா அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டினை ஆராய்வதற்காக. பூஞ்சி ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எப்படின்னா 2007 ஏப்ரல் உச்சநீதிமன்ற நீதிபதி பூஞ்சி தலைமையில் நியமிக்கப்பட்டுச்சு. அரசின் பல்வேறு நிலைகள், அதன் தொடர்பு, பங்களிப்பு, புதிய நோக்கங்களோடு ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு தான் பூஞ்சி. வெங்கடாச்சலயா குழு அரசியலமைப்பு சட்ட செயல்பாடுக்கு ஆராயப்பட்டது. அங்கே முன்னாடி பார்த்தோம் ராஜமன்னார் குழு, சர்க்காரியா குழு ரெண்டுமே எதுக்குன்னாக்கா மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை ஆராய்வதற்காக, நடுவண் அரசு மாநில அரசுடைய உரிமைகளை ஆராய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட குழுக்கள். எம்என் வெங்கடாச்சலயா குழுக்கு அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டை ஆராய்வதற்காக வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். குழுக்களுடைய வித்தியாசம். இது அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டினை ஆராய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட குழு. பூஞ்சி ஆணையம் அரசின் பல்வேறு துறைகளுடைய நிலைகள், அதன் தொடர்பு, மக்களுடைய மக்களுக்கு பங்களிப்பு, புதிய நோக்கங்களோடு ஆராய்வதற்கு அமைக்கப்பட்ட ஆணையம் தான் பூஞ்சி ஆணையம். பூஞ்சி ஆணைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை தான் 3 பேர். பூஞ்சி ஆணைய உறுப்பினர் எண்ணிக்கை 3 பேர். அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட வேண்டும்? 352 தேசிய அவசர நிலையின் போது 19 சுதந்திர உரிமை தானாக நிறுத்தப்படும். மற்ற உரிமைகள் ஒரு ஆணையின் மூலம் குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைக்கலாம். ஆனால் நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அடுத்தது இந்த கலைச்சொற்களுக்கு பயன்படுதலாம் இருந்தால் இங்கிலீஷில் உள்ள வேர்டுகள் கலைச்சொற்களுக்கு பயன்படும். ப்ரீஆம்பிள் அப்படின்னா முகவுரை, செக்குலர் ஸ்டேட்னா சமய சார்பற்ற அரசு, டிஸ்கிரிமினேஷன்னா பாகுபாடு, முகவுரை. ப்ரீஆம்பிள் அப்படின்னா முகவுரை, செக்குலர் ஸ்டேட்னா சமய சார்பற்ற அரசு, டிஸ்கிரிமினேஷன்னா பாகுபாடு. ரிட்டனா நீதி பேராணை, சாவர்ஜினிட்டி அப்படின்னா இறையாண்மை, ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம், அட்டானமி அப்படின்னா தன்னாட்சி, ப்ரோக்ளமினேஷன்னா பிரகடனம், ஆர்டிக்கல்னா சட்டப்பிரிவு. அடுத்தது என்னென்னா ஒரு தேர்வு ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். 10 வினாக்களுக்கு ஒரு தொடர்புடைய ஒரு வினா கேட்போம். இப்போ 12 வினாக்கள், அதாவது 103 பார்த்துருக்கோம். 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் சிவிக்ஸ் பாடத்திலிருந்து, குடிமையியல் பிரிவிலிருந்து. இதில் 10 வினாக்களுக்கு தொடர்புடைய வினாக்கள் ஒரு வினா கண்டிப்பாக கேட்போம். அந்த 103 நீங்கள் ஒரு ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ 12 வினாக்களுக்கு ஒரு கொள்குறி தேர்வு வைக்கிறோம். எத்தனை கரெக்டாக எழுதுறீங்க எல்லாம் அட்டன் பண்ணுங்கள். எத்தனை கரெக்டாக எழுதுறீங்கன்னு பாருங்கள். இந்த 103 ஒரு வாட்டி 2 வாட்டி பார்த்து வீடியோலாம் ஃபுல்லாக பார்த்து தரவாக இதாகுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலனாலும் இந்த 10th புக்கு சோசியல் சயின்ஸ் புக்கில் ஃபஸ்ட்டு சிவிக்ஸ் பாடத்தை அப்படியே கட் அண்ட் ரைட்டாக வரிக்கு வரி எடுத்து பார்த்தாச்சு. இப்போ இதிலேருந்து 12 வினாக்கள் கொள்குறி தேர்வுக்கு லைவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள்.